லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க மனுவில் கோரிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பார் உரிமம் உள்ளிட்டவற்றை 1000 கோடி முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பகிரலாம். 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்துல டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தது, பார் உரிமம் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக கடந்த 2017 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளுடைய அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில இந்த முறைகேடுகள் தொடர்பாக டாஸ்மாக் மற்றும் அதனுடைய அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை நியாயமாகவும் எந்த இடையூறும் இன்றி விசாரிக்க வேண்டும் என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் சிபிஐ, அமலாக்கத்துறை, டாஸ்மாக் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். லட்சுமி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.